அசிங்கமா போடுவா. பின்னாடி அப்படி நான் ஒண்டியாத்தான் அழகா இருக்கணும். ஆளு மோரி பாரு, வாமோரை பாரு. யார பத்தி சொல்ற? அவன் மோரி பாரு கொடுமை கொத்தபடியா பணத்துக்கு 10 படி அடியே பொம்பளையா அடியோ. ஏத்தி இறக்க போட்டு திம்னாங்கி படியில பண்ணிக்கறி வார் போட்டுருவேன். கோடி பண்ணி குடல் தின்னவள ஆற சொல்ற? எதத்தினால உடம்பு ஆரோக்கியமா இருக்கு சொல்லி தாண்டி ஒன்னெல்லாம் கட்டிட்டு போனா 50,000 போட்டு பெட்டு எடுக்கணும். எதுக்கு என்னை கட்டிட்டு போனா நான் தாண்டி பெட்டு. உண்மையை சொல்லிவிட்டான். எப்படி பெட்ட வேலையா? அதனால நான் வரும்பொழுது அழகா மரியாதை பேசணுமே. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துக்கிறேன் மரியாதையா? என்னடி இப்படி அரைவரமா பண்ணிட்டு 2025 அண்டா 24 ஃபேஷன், 25 அண்டா பேசன் குண்டா அண்டா. இப்ப 26 குண்டா வரும். ஆள மோரி பாரு, உன்னை பார்த்து புளியாம அடிச்சு போடுவாங்க. என்னையெல்லாம் நைட்டு 12 மணிக்கு ஒரு லாரிக்காரன் பாத்துட்டு போனா தப்பு வேணாம். ராசி போறதுக்கு இந்தாண்டியே வண்டி நிறுத்திட்டு வேண்டியதான். கட்டப்படியா மட்டும் அடிச்சு போடுவான். என் அழகு அப்படி பாப்பா. ஆமா, இது என்ன பேசணும்? இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்மா. நீ என்ன ஊரு? நானுங்களா யாருமே இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அது என்ன ஊரு? இருட்டடி குப்பம். ஐயோ அப்பா, உன் பேரு என்ன? என் பேரு பொது குந்தாணி. ஆமா. ஆமா, எப்படி யாராரு குத்துவாங்க? யாரு வேணாலும் குத்தலாம். யார் மாப்பிள்ள படிக்க குடிக்கிறியா? நம்பலாம். என்ன குத்துவாங்க? சரிமா, இருந்தாலும் இருக்கட்டும். நீங்க விளக்கமா சொல்லுங்க. நான் யாரு? யாரு? என் பெயர் என்ன? என்னால என்ன நடக்க போகிறது சொல்லவா? அது இல்லாம என்ன கிராமம்? ஊராண்டி வலசு. ஊராண்டி வலசு கிராமத்தை சேர்ந்த யாருக்காக? ராமசாமி படைய செய்ய அவர்கள். யாரு? ராமசாமி படைய செய்ய. ராமசாமி படைய செய்யா. முன்னே வந்து கேட்டுருக்கல? நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சாப்பிட்டீங்களா? உனக்கியா? யார பார்த்து சொல்ற? இவங்க குழம்பு சரியில்லம்மா. என்ன குழம்பு சாப்பிடுவேன்? இவங்க ரசத்துல தண்ணி ஊத்துறாங்க, குழம்புல பருப்பு போடுறாங்க. என்னத்தான் ஊத்துறா சாப்பிடுவேன்? இங்க பாரு, தயிர்ல மிளகாத்தூள் போடதான் சாப்பிடுவேன். பருப்பு சாம்பார்ல போய் மிளகாத்தூள் எவ்வளவு போடுவேன்? போட மாட்டாங்க, போட மாட்டாங்க. தயிர்ல போட்டுதான் சாப்பிடுவேன் நானு. அப்படியா? அப்படி இருந்தாலும் அருமை ஊராண்டி வளர்ச்சி அருமை ஐயா அவர்கள், ராமசாமி ஐயா அவர்கள் சக்தி சூழபதி அடைந்தனால் சாமி பேச்சாறு 4ஆம் மதி அடைந்தபடியால் அவர் வேறு நிச்சயமா இன்று தினமானது ஈமச்சலை இறுதிச்சலையாக நாளைக்கு சொர்க்கப்படி சேர போகிறார். ஆத்மா முடிந்தால் 13 நாள் ஆத்மா காத்திருக்குமா நம்ம வீட்டுல. நம்ம சொந்த பண்ண வர்றாங்களா? நம்மள பத்தி என்ன பேசுறாங்க? நல்லவனு சொல்றாங்களா, கெட்டவனு சொல்றாங்களா? ஒரு மனிதன் இறந்தா 16ஆவது நாள் தான் காரியம். ஆமா. அந்த தூரத்துல இருக்கிறவங்க, வர முடியாதவங்க, வந்தவங்க வராதவங்க, அந்த 16 நாள் வந்து துர்க்க விசாரிச்சுட்டு போவாங்க. அந்த 16ஆவது நாள் காரியம் தான் அன்னைக்கு வச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. ஐயா சொல்ற மாதிரி, அம்மா சொல்ற மாதிரி யார் யார் வந்தா வரலங்கறத போற இந்த பூமியில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சொந்த பந்தம் சம்பாதிச்சோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் நம்மள வந்து பாக்குறாங்களா? பாக்கலையா? நாம நேர்மையா உழைச்சோமா, உழைக்கலையா? அப்ப அப்படிங்கறத பூரா இந்த மக்கள் வரத பத்தி 16 நாளைக்கு இருந்து பார்ப்பாங்க. ஆத்மா உயிர் மடிந்தால் கருட புராணத்துல எல்லாம் இருக்குது இதெல்லாம். ஒரு ஆத்மா உயிர் மடிந்தால் ஆமா, அந்த ஆத்மானது உடலை விட்டு பிரிந்து போகுமா எவனுடைய பதவி? இதுல ஒரு விஷயமா, இந்த கை குடுக்கறாங்க பத்தியா, அது எதுக்குன்னே தெரியாத சில பேர் குடுக்கறது. ஏன்னா அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவன் எனக்கு தேவையில்ல, அவன் கை கொடுக்க மாட்டான். அவன் என் எதிர்விட்டுக்காரன், அவன் என் சகலத்தை பொறுத்து நான் கொடுக்க மாட்டேன். அப்படி கிடையாது. உன்னுடைய துக்கத்துல நானும் பங்கு எடுத்துக்கிறேன். உங்க அப்பா தான் எங்க அப்பா, உங்க அம்மா தான் எங்க அம்மா, உங்க அக்கா தான் எங்க அக்கா. உன்னுடைய துக்கத்துல நானும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படிங்கறதுதான் கை கொடுக்கறது. இதே சில பேர் கை கொடுக்கறது தெரியும். கருட புராணத்துல இருக்குது. அப்படி ஆத்மா மடிந்தால் என்னுடைய பதவி சேரும். சொல்லுங்க. அதனால எவன் சேருமான். அப்படி சேர்ந்த உடனே மீண்டும் திரும்பி அந்த ஆத்மா வீட்டுக்கு வருமா? போயிட்டு உடனே அந்த ஆத்மா மீண்டும் அரண்மனைக்கு வருமா? அப்படி வீட்டை வந்து வீட்டை சுத்திட்டு இருக்குமா? அந்த இறுதிச்சடங்கு முடிக்கிறது கர்மகாரியம் செய்ய வரையிலும் நம்ம நல்லவனு சொல்றாங்களா, கெட்டவனு சொல்றாங்களா, நம்மளை சொந்த வந்து எப்படி வர்றாங்க, நம்மளை பார்க்கிறாங்க அப்படின்னு அந்த ஆத்மா பார்த்துட்டு இருக்குமா? அப்ப இந்த எமிச்சு கர்மகாரியம் முடித்த உடனே எள்ளும் தண்ணி பிண்டம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்ப சொர்க்கம் வைகுண்ட பதவி என்று சொல்லிய நாடகத்திலே அரங்கேற்று செய்கிறார். யார் தெரியுமா? யார் தலைமையில?
யார் தலைவர்? சிவசக்தி நாடக சபா. யாரு? வாத்தியார் சி வெங்கடேஸ்வரர் அவர்களுடைய விளாரிமலையை சேர்ந்த வெங்கடேஸ்வர வாத்தியார் தலைமையில அடக அனைத்தும் நாடக கலைஞர்களை வெங்கடேஷ் இருக்கிறாருமா. எந்த வெங்கடேஷ்? ஒண்டிகடையில் ஒரு வெங்கடேஷ் இருக்கிறாரு. அங்க என்ன பண்றாரு? விளாரிபாளையத்துல ஒரு வெங்கடேஷ் இருக்கிறாரு. என்ன பண்றாங்க? விளாரிபாளையத்து வெங்கடேஷ் சொல்லு. யாரு ஒண்டிகடை வெங்கடேஷ் என்னன்னாரு? சண்டை வந்துடும் அண்ணந்தத்துக்குள்ள. அப்படியா? அதனால விளாரிபாளையம் வெங்கடேஸ்வரர்களுடைய தலைமையில இந்த தினமான வெற்றிலை நம்மளை வைத்து சிறந்த நாடக கலைஞர்களை அதை வரவழைத்து எப்படி சிறந்த எல்லாரும் வாத்தியார் சாதாரண நினைச்சுக்காத பள்ளிக்கூடத்துல ஆமா படிச்சுட்டு அப்படி கிடையாதுமா. தன்னுடைய அனுபவங்கள் தான் வாத்தியாருங்கிறது. அதனால சரி சிறந்த நாடக கலைஞர்களை வரவழைத்து இந்த தினமானது தர்மர் பாண்டவர் வைகுண்டம் 17 நாடகம் வென்றுகிறார். இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன சொல்லவா?